ஏன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரௌன் அண்ட் ராபர்ட் ஹூக் ரெண்டுக்குரிய டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லியூவன்ஹோக். ஸோ இந்த 3 இதுலேயுமே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, அதனால இந்த பாயிண்ட்டை நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ ஆண்டன் வான் லியூவன்ஹோக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணார், ராபர்ட் ஹூக் வந்து செல்லை வந்து அவர் வந்து டிஸ்கவர் பண்ணார். எதில் பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெட் செல்ஸில். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கார்க் செல்ஸு அப்படின்னா அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய, இப்போ இதுதான் லைக் பார்க் அப்படின்னா அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் அப்படின்னா சூப்பர் லைன் வந்து படிஞ்சிருக்கும், அந்த செல்லை தான் வந்து டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவர் வந்து பார்த்தது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் வந்து பார்த்தது டெட் செல்ஸில் அது. ஆனால் பட் வந்து ஆண்டன் வான் லியூவன்ஹாக் இருக்கு பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரமீசியத்தில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தில் தான் வந்து அவர் வந்து செல்லை வந்து டிஸ்கவர் பண்ணார். ஸோ நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ எகெயின் ஒரு டைம் சொல்கிறேன், இப்போ வந்து ராபர்ட் ப்ரௌன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லாஸ்ட் லெட்டர் இந்த நியூக்ளியஸு. ஸோ இவர் வந்து ராபர்ட் ப்ரௌன் வந்து நியூக்ளியஸ் வந்து பண்ணார். ஹூ டிஸ்கவர்டு செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக்கு. எதில் அவர் ஐடென்டிஃபை பண்ணார், டெட் செல்ஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். ஓகேவா, ஹூ டிஸ்கவர்டு செல் இன் டெட் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு வந்து கேட்டால் இது வந்து என்னன்னு சொல்றீங்கன்னா ராபர்ட் ஹூக். ஓகேவா, ஆண்டன் வான் லியூவன்ஹாக் வந்து ஹூ டிஸ்கவர்டு ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆண்டன் வான் லியூவன்ஹாக் எந்த ஆர்கானிசத்தில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேரமீசியத்தில் வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணார். இது இல்லாமல் வந்து நிறையா சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்.ஜே. டியூட்ரோச்செட் இன் 1824 வந்து இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட்டு. இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செல் தியரியை பற்றி ஒரு ஐடியா வந்து சொன்னார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் வந்து மேத்தியாஸ் ஃப்ரீடன், இவர் வந்து ஜெர்மன் பாட்டனிஸ்ட் அண்டு தியோடர் ஷீவான், இவங்க 2 பேரும் ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட்டு. இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்ணிங்கன்னா இந்த தியோடர் ஷீவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிஸ்ட். இவர் 1833 வந்து அவுட்லைன் த பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த செல் தியரியோட பேசிக் ஃபியூச்சரோட அவுட்லைனை வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்தது ரோடால்ஃப் வர்ஷாவ் 1858 வந்து எக்ஸ்பிளைன் த செல் தியரி பை ஆடிங் ஃபியூச்சர் ஸ்டார்டிங் தட் ஆல் லிவிங் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லிவிங் செல்ஸ் பை செல் டிவிஷன். எல்லா ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய லிவிங் செல்ஸுமே வந்து செல் டிவிஷன் ஆகிறதுக்கு மூலிமா நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொன்னார். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஜென்ரலாக வந்து செல்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், இப்போ செல் வந்து இப்போ நிறையா ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது எப்படி ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது, நிறையா ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த ஆர்கன்ஸ் எப்படி இதாகுது, குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் டு ஃபார்ம் ஆர்கன்ஸு. ஸோ இந்த டிஷ்யூஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து எதுலேருந்து வருது, செல்லிருந்து தான் வருது. ஸோ இந்த செல்லுங்கிறது தான் வந்து என்னது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த புக்கில் வந்து இமேஜஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் இமேஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சர்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். அரிஸ்டாட்டில், ராபர்ட் ஹூக்கு, ஆண்டன் வான் லியூவன்ஹாக், ஸ்டீடன் ஸ்வான் அண்டு ரூடால்ஃப் ஹச்சர், இவங்க எல்லாத்தோட இமேஜஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து மைக்ரோஸ்கோப்னால் என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கண்ணுக்கு அதாவது விசிபிள் ஆகாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், வாட் இஸ் மீன் பை மைக்ரோ, வெரி மைன்யூட் ஆர்கானிசத்தை வந்து நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்க்கக்கூடியதாக வந்து மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோஸ்கோப் இஸ் அன் instrument in studying the cell and subcellular structures. இப்போ செல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய வெரி மைன்யூட் லைட் ஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ இப்போ இந்த ராபர்ட் ஹூக் என்ன பண்ணார்னா அவராக ஓன் ஸ்டைலில் ஒரு மைக்ரோஸ்கோப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ ஃபார்ம் பண்ண அந்த மைக்ரோஸ்கோப்பில் தான் வந்து ஒரு செல்லை வந்து ஐடென்டிஃபை பண்ணார். ஸோ ஜென்ரலாக மைக்ரோஸ்கோப்புங்கிறது செல்லும் செல்லோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் பற்றி பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். It offers scope in studying microscopic organisms, therefore it is named as microscope.
means small, micros means another small, and the skypin means to see in Greek terminology. Greek word வந்து இதுதான் மைக்ரோஸ்கோப்புக்கு மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை இசட் ஜான்சன். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு. ஸோ அந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து யார் இன்வென்டட் பண்ணாங்க அப்படின்னா இசட் ஜான்சன் அப்படிங்கிறது. மைக்ரோஸ்கோப் வந்து பேசிக்கலி ஒர்க்ஸ் அந்த lens systematic properties of light and the lens such as reflection, magnification and the numerical aperture. The common light microscope which has many lenses are called a compound microscope. The microscope transmits visible light from sources of eye camera through sample. Generally வந்து நீங்க மைக்ரோஸ்கோப் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஸ்கூல்லேயே நிறைய மைக்ரோஸ்கோப் இருக்குது. இப்போ அதில் என்ன இருக்கும், ஒரு லென்ஸ் இருக்கும், மேக்னிஃபைடிங் லென்ஸ் இருக்கும், நம்ம விசிபிளாக பார்க்கக்கூடிய ஒரு லென்ஸ் இருக்கும், ஒரு மிரர் இருக்கும். இந்த மிரர் வந்து சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்ம அந்த வெரி மைனூட் ஆர்கான்சன்ஸ் வந்து நம்ம அந்த விசிபிள் லென்ஸ் வழியாக நம்ம பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைக்ரோஸ்கோப். இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அந்த மாதிரி நிறைய மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஓகேவா? இப்போ பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் இஸ் த ரொட்டீன்லி யூஸ்டு மைக்ரோஸ்கோப் இன் ஸ்டடிங் வேரியஸ் ஆஸ்பெக்ட் செல்ஸோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு வந்து இந்த பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இட் அலோஸ் லைட் டு பாஸ் டைரக்ட்லி த்ரூ த ஸ்பெசிமன். இப்போ அந்த லென்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ மைக்ரோஸ்கோப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸ் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக வந்து அந்த லைட்டை வந்து பாஸ் பண்ணும். இட் அலோஸ் லைட் டு பாஸ் டைரக்ட்லி த்ரூ த ஸ்பெசிமன்ஸ். அந்த லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணி டைரக்ட்லி த்ரூ த ஸ்பெசிமனுக்கு வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த சோர்ஸ் ஏ வெல் டிசைன்ட் இமேஜ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிமன். இந்த லைட் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் வந்து பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் கேன் பி இன்க்ரீஸ்டு பை ஸ்ட்ரெயினிங் த ஸ்பெசிமன் வித் ரீஏஜென்ட் தட் ரியாக்ட்ஸ் வித் செல் அண்ட் டிஷ்யூ காம்போனன்ட் ஆஃப் த அதர். இப்போ எடுத்தோடனே நம்ம ஒரு ஸ்பெசிமனை வந்து அப்படியே எடுத்து டேரெக்டாக நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க முடியாது. அதுக்குன்னு நிறைய ஸ்ட்ரெயினிங் மெத்தட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பாக்டீரியல் ஸ்ட்ரெயினிங் மெத்தட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு நிறைய ரீஏஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம அதை பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோஸ்கோப் பார்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ லைட் ரேஸ் ஆர் ஃபோக்கஸ்டு பை கண்டென்சர் unto the specimen unto the microslide placed upon the adjustable perform called stage. இப்போ அந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்னு இருக்கும். அதாவது நம்ம அந்த ஸ்லைடை செட் பண்ணக்கூடிய பிளேஸ்னால் வந்து ஸ்லைடுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்லைடை வந்து நம்ம அந்த லென்ஸுக்கு கீழே மிரருக்கு மேலே நம்ம செட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் தான் வந்து ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. Light comes from the compact fluorescent lamp or light emitting diode. ஸோ இதில் வந்து CFL and LED இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா then it passes through two lens system, namely objective lens closer to the object. அதாவது டூ லென்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நம்ம க்ளோஸாக நம்ம கண்ணில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு லென்ஸ் இருக்கும், அடியில் ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Then it passes through two lens systems, namely objective lens closer to the object and the eyepiece closer to the eye. There are four objective lenses, 5x, 10x, 45x and 100x. அதில் வந்து ஃபோர் லென்சஸ் வந்து, அதாவது ஃபோர் அப்ஜெக்டிவ் லென்சஸ் இருக்குது. அந்த ஃபோர் அப்ஜெக்டிவ் லென்சஸ் என்ன அப்படின்னா 5x ஒன்று, 10x ஒன்று, 45x ஒன்று and 100x ஒன்று இருக்குது. which can be rotated and fixed at certain point to get record magnification. நம்ம எடுத்தோன்னா மைக்ரோஸ்கோப்பில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வச்சோம்னா எல்லாம் அந்த ஸ்பெசிமனில் நமக்கு தெரியாது. கரெக்டாக அந்த லென்ஸுக்கு அடியில் அந்த லென்ஸை வந்து நம்ம ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அதை ஸ்பெசிமனோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூமெரிக்கல் அபர்ச்சர் வேல்யூ அண்ட் இட்ஸ் மோர் ரிசால்விங் பவர். த ஃபர்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் இஸ் டன் பை த அப்ஜெக்டிவ் லென்ஸ் which is called primary magnification. அதாவது the first magnification of the microscope, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மேக்னிஃபை பண்ணி பார்க்கக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமரி மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? And it is real inverted image
அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டேபிள் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெசல்யூஷன், அந்த ரெசல்யூஷன், நியூமரிக்கல் அப்ரேச்சர், மேக்னிஃபிகேஷன். ஸோ ரெசல்யூஷன்னா என்ன? The term resolving power or resolution refers to the ability of lenses to show the details of object lying between the 2 points. அதாவது ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ரெசல்யூஷன் ஈக்குவல் டு 0.61 lambda and numerical aperture divided by numerical aperture. where lambdaங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் த லைட் அண்ட் நியூமரிக்கல் அப்ரேச்சர்ங்கிறது வந்து NA வந்து நியூமரிக்கல் அப்ரேச்சர். இப்போ நியூமரிக்கல் அப்ரேச்சர் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆப்டிக்கல் கான்ஸ்டன்ட் அசோசியேட்டட் வித் த ஆப்டிக்கல் லென்ஸ் டினோட்டிங் த எபிலிட்டி ரிசால்வ். இப்போ நியூமரிக்கல் அப்ரேச்சர்ங்கிறது இஸ் NA வேல்யூ கிரேட்டர் வில் பி த ரிசால்விங் பவர் ஆஃப் த மைக்ரோஸ்கோப். அந்த மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய அந்த பவர் நம்ம சொன்னோம்ல 2x 5x அந்த மாதிரி. ஸோ அந்த ரிசால்விங் பவரை பேஸ் பண்ணி வர்றது. மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து மேக்னிஃபை பண்ணி நம்மளால பெருசாக பார்க்க முடியும். சைஸ் ஆஃப் த இமேஜஸ் சீன் வித் த மைக்ரோஸ்கோப் அண்ட் சைஸ் ஆஃப் த இமேஜ் சீன் வித் த நார்மல் ஐ. நம்ம எந்த அளவுக்கு அதோடைய சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறோமோ அதை பொறுத்து அந்த இமேஜஸ் வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஓகேவா? Magnification of the microscope is obtained through eyepiece lens called the secondary magnification and is visual and inverted image. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஐபீஸில் பார்க்கக்கூடியதும் நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய லென்ஸு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஐ வச்சு இப்படி வச்சு நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா செகண்டரி மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?